காலையிலேயே அறக்க பறக்க சமையல் வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த அடுப்பை க்ளீன் பண்ண வந்து மறந்துட்டேன். சரி ஈவினிங் பண்ணிக்கலான்னு ஈவினிங் வந்து க்ளீன் பண்ணுறேன். சுத்தமாக க்ளீன் பண்ணவே முடியல. அந்த குக்கர்லேருந்து வடிஞ்ச கஞ்சி, குழம்பு, எண்ணெய் பிசுக்கு அது இதுன்னு இருந்தது. க்ளீன் பண்ணி எடுக்கிறக்கே ஒரு 5 to 10 மினிட்ஸ் பக்கமாக ஆயிடுச்சு. அதை அப்போவே பண்ணியிருந்தோம் ஒரு 2 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிருக்கும். சரி அப்புறமேல் பண்ணிக்கலான்னு விட்டேன். அந்த ஸ்டெயின் நல்லாவே ஒட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்படியும் க்ளீன் பண்ணி வந்து முடிச்சிட்டேன் ஒரு வழியாக. எல்லாருக்குமே கம்ஃபர்ட் ஃபுட்னு சொல்லி ஒன்று இருக்கும். அது செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எனக்கு அப்படி தான் இந்த தக்காளி சாதம். நம்ம பிரியாணிக்கே இந்த தக்காளி சாதம் வந்து டஃப் கொடுக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு எங்கள் அம்மா இந்த ரெசிபி பண்ணி கொடுப்பாங்க. டிஃபன் பாக்ஸ் திறக்கும் போதே கமன்னு சூப்பராக ஸ்மெல் வரும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்யறதுமே ரொம்ப ஈஸி தான். இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த ரெசிபிக்கு வந்து நல்லா இருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, கிராம்பு, கல்பாசி இதெல்லாமே போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், ஒரு 4 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வணக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இதுவும் போட்டு நல்லா வணக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, புதினா இதையும் போட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடான சாதம் போட்டு கிளறி எடுத்திங்கன்னா சூப்பரான தக்காளி சாதம் வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த சாதத்துக்கு சைடிஸ் எல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. ஒரு கரண்டி சாப்பிட்ற இடத்துல 2 கரண்டி சாதம் போட்டு சாப்பிடலாம். அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சப்போஸ் ஏதாவது சைடிஸ் வேணும் அப்படின்னா உருளைக்கிழங்கு பொரியலோ இல்லை அப்பளமோ கூட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும்.